ஆத்தாளே எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் புத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்களுக்கு தரவிருக்கின்ற ஆன்மீக தகவலானது பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திருந்து பஞ்சதீபம் ஏற்றுகின்ற முறை. நாம் நினைத்த காரியம் வேணும் என்று சொன்னால் பஞ்சதீபம் ஏற்றுகின்ற முறையை பற்றி உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தீபத்தினை அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே ஏற்ற வேண்டும். இதற்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பூஜை அறையில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டினுள்ளே ஏதாவது ஒரு இடத்தினை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் இதனை 48 நாட்கள் தொடர்ந்து இதற்கு அகல் விளக்கை பயன்படுத்த வேண்டும். அகல் விளக்கு என்பது சிட்டி விளக்கு என்று சொல்லப்படுகின்ற மண் விளக்கு. அந்த விளக்கு 5 எடுத்துக்கொண்டு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் என்று சொன்னால் நாம் தேங்காயிலே சுத்தமாக உருக்கிய எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், இந்த 3இல் ஏதாவது ஒரு எண்ணெயை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அந்த அகல் விளக்கின் கீழே வைப்பதற்கு உதாரணமாக ஒரு ஸ்டூல் பலகையோ அல்லது கீழே வைப்பதாக இருந்தால் ஒரு துணியை விரித்து ஒரு தட்டை தெரிவு செய்து அந்த தட்டினுள்ளே 5 முகமாக ஏற்றலாம் அல்லது நேர்வரிசையாக உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த வரிசைப்படி வைத்து கொண்டு அந்த அகல் விளக்குக்கு பொட்டு, குங்குமம், சந்தனம், மஞ்சள் வைத்து அந்த எண்ணெயை முதலில் ஊற்றிவிட்டு அதன் பிறகுதான் திரி போட வேண்டும். வெண்திரி பாவிக்கவும் வெள்ளை திரி பாவிக்கவும். இந்த வழிபாடானது பஞ்சபூதங்களை நோக்கி வழிபடுகின்ற ஒரு முறை. உதாரணமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், பிரிந்தவர்கள் சேர வேண்டும், நோய் பிணி தீர வேண்டும், குழந்தைகள் கிடைக்க வேண்டும், எந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் வைத்தாலும் இது நிச்சயமாக நிறைவேறும். இது 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த பூஜையினை நீங்கள் அதிகாலையிலே முதல் நாளே இந்த பூஜைக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே இதனை செய்ய வேண்டும். நீங்கள் எந்த வேலை செய்வது என்பதை நீங்கள் உதாரணம் 3:30, 4, 4:30 ஏதாவது ஒரு டைம். ஆனால் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே இருக்க வேண்டும். பிரம்மமுத்தம் என்று சொல்லுகின்ற 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே அந்த பூஜை செய்கிறது அடங்கி இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்திருந்து குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூஜை அறையிலும் செய்யலாம், வேறு எங்காவதும் செய்யலாம். நீங்கள் முகம் கைகால் பல் விளக்கி முகம் கைகால் கழுவிக்கொண்டு எழுந்திருந்து ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கலாம் அல்லது நின்று கொண்டாவது அந்த தீபம் 5ஐயும் ஏற்றிவிட்டு விநாயகரை முதலில் வணங்கிவிட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏற்றிவிட்டு உங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வத்தை அல்லது சிவபெருமானை, பிள்ளையாரை, முருகனை, தேவாரங்களை ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு பிரிந்தவர்கள் சேர வேண்டும் என்று சொல்லி சொன்னால், எந்த கணவன் அல்லது மனைவி நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு வழிபாடு செய்துவிட்டு எதிர்மறையாக நினைக்கக்கூடாது. அந்த வேளையிலே நீங்கள் நேர்மறையான சிந்தனையாக ஒரு நிமிடமாவது நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது பிரிந்த நீங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது போல் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். வாழ்வது போல் கற்பனை செய்ய வேண்டும். குழந்தை பாக்கியம் வேண்டுகிறவர்கள் குழந்தை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமான தீர்க்க ஆயுளுடைய நல்ல கல்வியருடைய நல்ல குழந்தையாக தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த குழந்தை உங்களுக்கு கிடைத்தது போலவும் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வருவது போலவும் ஒரு சிறிது கற்பனை ஒன்று செய்ய வேண்டும். செய்துவிட்டு போய் நீங்கள் அந்த தீபத்தை அப்படி எரிய விட்டு தொட்டு கும்பிட்டு விட்டு எரிய விட்டு நீங்கள் போய் நித்திரை செய்து கொள்ளலாம். அப்புறம் நீங்கள் எழும்புகின்ற டைமுக்கு எழும்பி உங்களுடைய வேலைகளை செய்துவிட்டு அடுத்த நாளுக்குரிய அந்த தீபத்தை அந்த விளக்கை எடுத்து துரைத்து விட்டு முதல் நாள் செய்தது போல் ரெடி பண்ணி வைத்து கொண்டு அடுத்த நாளும் செய்யலாம். இவ்வாறு 48 நாட்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு அந்த 48 நாட்களுக்குள்ளே அந்த வழிபாட்டுக்குரிய பலன் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து செய்து கொண்டு வரலாம். உங்கள் தொழிலிலே விருத்தி அடைய வேண்டும், கடன் தீர வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு வரலாம். ஆனால் விடக்கூடாது. ஆனால் அப்படி 48 நாள் நீங்கள் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு 2 மாதம் 1 மாதம் 2 மாதத்துக்கு பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேறும். இது இறைவனை நினைத்து பஞ்சபூதங்களை நினைத்து வழிபடுகின்ற ஒரு முறை. உங்களுக்கு மாதவிலக்கு வருபவர்கள் அந்த 7 நாட்கள் உங்களுக்கு மாதவிலக்கு என்று சொல்லி சொன்னால் அந்த 7 நாட்களும் நீங்கள் விலகி இருந்து செய்யாமல் அந்த 48 நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 22 நாட்களினால் உங்களுக்கு மாதவிலக்கு வந்து விட்டதுன்னா அந்த 7 நாட்களும் விட்டு அதன் பிறகு அந்த 23 நாளாக எண்ணிக்கொண்டு அந்த பூஜையை செய்து 48 நாட்கள் முடித்து கொள்ளலாம். தொடர்ந்து செய்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு மனச்சந்தோஷம், மனநோய், நோய் பிணிகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த பஞ்ச தீபமே வழிபட்டு செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நலமும் மலமும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.